கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்துக்குரிய நடப்பு செய்திகள். சூப்பராக நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நடப்பு செய்திகள் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு நடப்பு செய்திகள் ஒரே பாயிண்டில் லிங்க் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நடுவில் ஒரு சில கேள்விகளும் கேட்குறோம் ரிவிஷனுக்காக. நல்ல முறையில் சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? நடப்பு செய்திகள் பாருங்க. ஃபர்ஸ்டே சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. ஷாஷத் போர்ட்டல், சரிங்களா? அதாவது ஒரு செயலி, ஒரு போர்ட்டல் அந்த மாதிரி யாராச்சும் அறிமுகப்படுத்தினாங்கன்னா, அதுவும் இந்திய ரிசர்வ் வங்கி, மத்திய அரசு அல்லது ஒரு மாநில அரசு அறிமுகப்படுத்தினாங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்திய ரிசர்வ் வங்கியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இந்த ஷாஷத் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், சரிங்களா? இது பாருங்க, இதுக்கு முன்னாடி பழைய செய்தியா இருந்தாலும் இது வந்து நியூஸ்ல வந்திருக்குது பாருங்க. ஆகஸ்ட் 2016 இது ஆரம்பத்தில், சரிங்களா, அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எதுக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பொதுமக்கள் சட்டவிரோத வைப்பு திட்டங்கள், இல்லீகல் டெபாசிட்ஸ் மற்றும் நிதி மோசடிகள் குறித்து புகார் அளிக்கவும், நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்க்க உதவும் ஒரு அதிகாரப்பூர்வ இணையதளமாகும். இது அப்பப்போ அவேர்னஸ்க்காக செய்தித்தாள்களில் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பொதுமக்கள் சட்டவிரோத வைப்பு திட்டங்கள், நிதி மோசடிகள், ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ராட் நடக்குது அப்படின்னாலும் சரி, இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு நிதி நிறுவனம் அது பதிவு செய்யப்பட்டு இருக்குதா, ரெஜிஸ்டரா இருக்குதா, அப்படிங்கிற மாதிரி நம்பகத்தன்மையோடதா, எல்லாமே எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஷாஷத் போர்ட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பவுமே முக்கியமானது, சரிங்களா? யார் அறிமுகப்படுத்திருக்காங்க? இந்திய ரிசர்வ் வங்கி, மறக்காதீங்க, சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? இது யாருன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்பிஐயோட தற்போதைய கவர்னர் யார் அப்படிங்கிறத கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஷாஷத் போர்ட்டல் சூப்பர். அடுத்த செய்தி பாருங்க. ஒரு முக்கியமான சுகாதாரம் தொடர்புடைய செய்தி பாருங்க. இந்தியாவில் MMR 80% குறைவு. சரி, MMRனா மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. சரியா? தாய்மார்கள் இறப்பு விகிதம். சரிங்களா? 1,00,000 டெலிவரி நடக்கும்போது அதில் எத்தனை தாய்மார்கள் உயிரிழந்துடுறாங்க, அதுதான் MMR சொல்லுவாங்க. 80% இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மியா இருக்குன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. லான்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆய்வுதல், சரியா, உலக அளவில் நோய்களால் ஏற்படும் சுமை 2023 அப்படிங்கிற தலைப்புல இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. கர்ப்பம், மகப்பேறு அல்லது பிரசவத்திற்கு பிந்தைய 42 நாட்களுக்குள், அந்த டேஸ் நோட் பண்ணிக்கோங்க, 42 நாட்களுக்குள் தாய் உயிரிழப்பது மகப்பேறு இறப்பு என அழைக்கப்படுகிறது. எத்தனை லட்சம் டெலிவரிக்கு? 1,00,000 டெலிவரி. ஞாபகம், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இதான் சொல்லி பாருங்க. 1,00,000 குழந்தை பிறப்புகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. கடந்த 33 ஆண்டுகளில் இந்தியாவில் மகப்பேறு இறப்பு வீதம் 80% குறைந்துள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அடுத்தபடியாக 1990 1,00,000 உயிருள்ள பிறப்புகளுக்கு 508 இருந்த அந்த இறப்பு விகிதமானது, சரி, MMR ஆனது 116 குறைந்துள்ளது. அதே மாதிரி 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் 79% குறைந்துள்ளதாக ஐநாவின் அறிக்கை குறிப்பிடுகிறது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான டார்கெட் பாருங்க. 2030 ஆண்டிற்குள் மகப்பேறு இறப்பு விகிதத்தை 70 குறைக்க உலக நாடுகளுக்கு நீடித்த வளர்ச்சி இலக்குகளின் கீழ் SDG அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஞாபகம், SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள். மொத்த இலக்குகளின் எண்ணிக்கை 17. சரியா? 17 இலக்குகளும் எப்போது சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா 2015 ஆண்டுல சொல்லியிருப்பாங்க. அந்த இலக்கை எந்த வருஷம் அடைய வேண்டும்? 2030 ஆண்டுக்குள்ள. அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா SDG டார்கெட் 3ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது, சரிங்களா? முடிஞ்சா ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, இந்த வருஷமே நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த SDG இலக்குகள் 17 இருக்குல்ல, அந்த 17 இலக்குகளையும் கரெக்டா வரிசையா நம்பர் போட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும்போது மறுபடியும் சொல்றேன், ரிவிஷன் மெமரியில யாரும் மறக்காது. ஏன்னா SDG இலக்குகள் நம்பர் 7 என்ன சொல்லுது அப்படி எக்ஸாம்ல क्वेश्चन கேட்கலாம். இல்லாட்டினா ஒரு 4 அந்த இலக்குகளை கொடுத்துட்டு எந்த நம்பருக்கு வந்து இது மேட்ச் ஆகும் சொல்லி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம். சரியான இணை தவறான இணையிலும் கேட்கலாம். அதனால ஆர்வம் உள்ளவங்க முடிஞ்சா இதற்கான பதில்களை சொல்லுங்க பார்க்கலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கம்மா. பாருங்க, இந்தியாவின் பிரத்யேக மகப்பேறு திட்டங்கள். சபை இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் MMR, அது தொடர்புடைய முக்கியமான திட்டம் ஜனனி சுரக்ஷா திட்டம். அடுத்து ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். இது வந்து பாதுகாப்பான பிரசவம். இதுல பார்த்தீங்கன்னா தாய் சேய் இறப்பு விதத்தை குறைக்க வேண்டும். அடுத்து பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவுகள், சரி, SNCU சொல்லுவாங்க. அடுத்து டெலி SNCU. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறுடன் தொடர்புடைய முக்கியமான திட்டங்கள். முடிஞ்சதுன்னா இந்த திட்டங்களுக்கான ஆண்டுகள் எப்போ அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே நான் தனித்தனியாக கண்டிப்பாக கிளியரா ஃபுல்லா பார்க்க போறோம், சரிங்களா? அடுத்தபடியாக பாருங்க, ஒரு பாதுகாப்பு தொடர்புடைய முக்கியமான செய்தி. பிரகார் அப்படிங்கிற பேர்ல ஒரு இலகுரக இயந்திர துப்பாக்கி, ஒரு மிஷின் கன் வந்திருக்கு பாருங்க. இதை தயாரித்தது இந்திய ராணுவத்திற்காக அதானி. எங்க பார்த்தாலும் அதானி வர்றாரு, கப்பல்ல வந்துடுறாரு, சரிங்களா? எல்லா இடத்துலையும் வராரு. அதனால தான் வேர்ல்டு லெவலில் பணக்காரங்க லிஸ்ட்டில் டாப்பில் வந்துருக்கிறார் வேகமாக. ஓகேவா?
2000 இலகுரக இயந்திர துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது. அதானி பாதுகாப்பு துறையால் தயாரிக்கப்பட்ட அந்த பிரகார் வகை இலகுரக துப்பாக்கிகள் சரியா தயாரிக்கப்படும் இடம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் குவாலியர் சரியா குவாலியர்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. குவாலியரின் புறநகரில் அமைந்துள்ள அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதுகாப்பு துறையிலேருந்து சரியா விண்வெளி துறையிலேருந்து நிறைய விஷயங்கள்ல தனியார் துறைகள் பயங்கரமா டாப்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. பிரகார் டைப் லைட் மெஷின் கன் ஓகேவா. அடுத்து பிர்சா முண்டா சிறப்பு குறிப்புகள் சரி. பிர்சா முண்டா அப்படின்னாலே அடிக்கடி செய்தியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு நபர் பார்த்துக்கோங்க. பிர்சா முண்டா என்பவர் ஓகேவா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. சுதந்திர போராட்ட ஃப்ரீடம் ஃபைட்டர் ட்ரைபல் லீடர் சரியா. இவருடைய பிறந்த நாள் நவம்பர் 15 1875 சரி. பிறந்த இடம் நம்ம தலை MS டோனியோட ஒரு ராஞ்சி சரியா. ராஞ்சி ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம். அங்கதான் பிர்சா முண்டா அவர்கள் பிறந்திருக்கிறாங்க சரிங்களா. இந்தியாவில் நிறைய பேர் சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறாங்க. உயர் ஜாதி மக்கள்ல இருந்து சரி SC மக்கள் வரைக்கும் எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. அதனால அந்த பழங்குடியின மக்களை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் 15ஆம் தேதியை சரியா பழங்குடியின மக்களை கௌரவப்படுத்துற மாதிரி நவம்பர் 15ஆம் தேதி பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த நாளை ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அதாவது பழங்குடியினர் கௌரவ தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா. பிர்சா முண்டா சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஒரு ராஞ்சி சரிமா ராஞ்சில இருக்குது பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதே மாதிரி பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் அமைந்துள்ள இடம் ரூர்கேலா ஒடிசாவில் இருக்குது. இந்தியாவில் தற்சமயம் இருக்கிற ஹாக்கி மைதானங்கள்லேயே மிக பெரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூர்கேலாவில் இருக்கிற பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம். 2023ஆம் ஆண்டுல இந்தியாவில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது சரிங்களா. அந்த போட்டி நடைபெற டைம்ல தான் இந்த ரூர்கேலாவில் இருக்கிற பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டது. கூடுதல் செய்தி 23ஆம் ஆண்டில் நடைபெற்ற அந்த ஹாக்கி போட்டியில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி ஜெர்மனி. மறந்துடாதீங்க. ஒடிசா அப்படின்னாலே இந்தியாவில் ஹாக்கி ஞாபகம் வர வேண்டும். ஏன்னா இந்தியன் டீமுக்கான தலைமை ஸ்பான்சரா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒடிசா. அதனால தான் இந்தியன் ஹாக்கி டீம்ல இந்த ஜெர்சில பேர் பார்த்தீங்கன்னா ஒடிசான்னு போட்டிருப்பாங்க. மறந்துடாதீங்க சரிங்களா. ஒடிசாவில் இன்னொரு முக்கியமான ஹாக்கி மைதானம் கலிங்காவில் சரியா. கலிங்கா ஹாக்கி மைதானம் அது வந்து ஒடிசாவின் தலைநகரம் புவனேஸ்வர்ல இருக்கு சரியா. கலிங்கா ஹாக்கி மைதானம் புவனேஸ்வர். ரூர்கேலாவில் பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் ரெண்டுமே புகழ் பெற்றது ஞாபகம் வச்சு சரிங்களா. அந்த கலிங்கா ஹாக்கி மைதானத்தில் தான் 2019ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது ஓகேவா. அடுத்து முக்கியமான சில ஒரு வரி செய்திகள் நியூஸ் பேப்பர்ல வர்ற செய்திகளை அப்பப்போ நடுவில் ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருப்போம். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவாரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சரியா. நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதல் பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. என்ன பேரு? நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இருக்குது? ஜேவார் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேஷ் சரிங்களா. அடுத்து இந்தோனேஷியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக தளங்கள் பயன்படுத்த தடை. இந்த மாதிரி 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக தடை விதித்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. அந்த லிஸ்ட் இப்போ பெருசாக போயிட்டே இருக்குது. இந்தியாவில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைகள் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் சரிங்களா. அடுத்து நேபாள நாட்டின் முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி கைது சரி. நேபாள நாட்டின் சரி முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேபாள நாட்டின் தற்போதைய மற்றும் இளவயது பிரதமர் பாலேந்திர ஷா மறக்காதீங்க சரிங்களா. அடுத்த செய்தி போலாமா பாருங்க. திருவாரூர் தேர் சிறப்பு செய்தி. இது வந்து எடிட்டர் பேஜில் சூப்பராக போட்டிருந்தாங்க சரிங்களா. எதுவுமே விட்டுறாது. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஃப்ரண்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் எக்கனாமி சரி ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு நியூஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த எடிட்டோரியல் பேஜ் பாருங்க. அதில் ஏதாச்சும் ஒரு தொகுப்பு சூப்பராக கிடைக்கும். எதுவுமே விடாமல் கிளியராக கொடுப்போம். நல்லா பயன்படுத்துங்க சரிங்களா. திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் முக்கிய தேர் ஆழி தேர் என்று அழைக்கப்படுகிறது. திருவாரூர் ஆழி தேரோட்டம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் புகழ்பெற்ற தேர் திருவிழாகும். இதுதான் நடந்தது சரிங்களா. அது ஏப்ரல் மாதத்தில் நடக்கும்போது அதில் செய்தி நமக்கு பார்க்குறோம். அப்படியே எக்ஸாமுக்கு தேவையான அந்த செய்திகளை தொகுத்து வழங்கியிருக்கும் பார்த்துக்கோ சரிங்களா. ஆசியாவின் மிகப்பெரிய தேர் இந்த திருவாரூர் தேர் ஆகும். இரண்டாவது பெரிய தேர் சிறுவள்ளிபுத்தூர் தேர் ஆகும் ஓகேவா. இன்னொரு முக்கியமான சம்பவம் இங்கே தான் ஆரம்பிக்குது பாருங்க. தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ சின்னத்தில் இடம்பெற்றுள்ள கோபுரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் ஆகும். மறக்காதீங்க சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அடுத்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் சரி 47 49 வரைக்கும் இருந்தபோது இந்த இலச்சினை பற்றிய முன்மொழிவு இந்திய அரசிற்கு அனுப்பப்பட்டது சரிங்களா. யாரால்? முதலமைச்சர் ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் அவர்களால் ஓகேவா. அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த ப்ராசஸை. பின்னர் தமிழ்நாட்டின்
அரசு இலச்சினையாக 1949ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமராக இருந்த போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 இலச்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இலச்சினையை யார் வந்துட்டு யார் வந்து வரைஞ்சாங்க அப்படிங்கிற பாருங்க. மதுரையை சேர்ந்த ஓவியர் ஆர் கிருஷ்ணராவ் அவர் தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலோட தேரு 118 அடி உயரம் கொண்டது. திருவாரூரை ஆண்டவர் மனுநீதி சோழன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எப்படிலாம் சொல்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க மக்களை. அடுத்தபடியாக ஒரு ஸ்கீம் பாருங்க, சாகர் திட்டம். சரி, சாகர்ங்கிறத பாருங்க, ஒரு ஷார்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஷார்ட் நேம் கொடுத்தாலே அதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். இதான் ஷார்ட் என்ன பேரு? சாகர். சாகர்ங்கிற திட்டத்தை தொடங்கியது இந்திய அரசு. தொடங்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. அதோட தமிழ்ல அதோட விரிவாக்கம் தெரிஞ்சுக்கோங்க. இதோட தமிழ் விரிவாக்கம், பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி. இதன் அடிப்படையில் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது சாகர் திட்டம். மறந்துடாதீங்க, 2015 இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். சார், இந்தியன் ஓஷன் ஸ்பெஷல் இருக்கு. என்னமா, வேர்ல்டு லெவலில் இருக்கிற முக்கியமான பெருங்கடல்களில் ஒரு நாட்டின் பெயர் இருப்பது இந்தியன் ஓஷனுக்கு மட்டும் ஒரு பெருமை பார்த்தோம். சார், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுடன் பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்தல், இதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? பயன்பாடு என்னென்ன பயன்பாடுன்னு சொல்லி பாருங்க. கடல்சார் பாதுகாப்பு, ப்ளூ எக்கனாமி, சரியா, நீல பொருளாதாரம் மற்றும் கடல்சார் இணைப்பு பிராந்திய நாடுகளுக்கு உதவி செய்தல். இப்போ கடலுக்குள்ள ஏதோ பிரச்சனை வருது, ஒரு பூகம்பம் வரலாம், சரி, ஒரு கப்பல் வந்து தீப்பிடிச்சு எறியலாம். அப்போ அந்த டைம்ல அந்த நாடுகளுக்கு இந்த சாகர் திட்டத்தின் மூலம் உதவி செய்வாங்க. இந்த ப்ளூ எக்கனாமி மூலமாக இந்த கடல் சார்ந்த பொருளாதார மேம்பாட்டினையும் சரிங்களா அடைவதற்கு இந்த திட்டம் பயன்படுத்தப்படும். சரிங்களா? ப்ளூ எக்கனாமி அடிக்கடி நியூஸ்ல வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பயனாளிகள், இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கிற முக்கியமான நாடுகள் இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மொரிஷியஸ், செஷல்ஸ் மற்றும் மடகாஸ்கர் போன்ற இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகள் இந்த சாகர் திட்டத்தின் மூலம் நன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது சாகர் திட்டம். அதே மாதிரி பாருங்க, நீங்க எங்க தப்பு பண்ணீங்களோ அதை தான் நம்ம அடிக்கடி எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை சொல்லுவோம், கொஞ்சம் பார்த்துங்க. அது சாகர் திட்டம். இப்போ நம்ம பார்க்க போறது சாகர் மாலா. மாலா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு சாலை திட்டமா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துங்க. சாகர் மாலா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 31, 2015. 2015ஆம் ஆண்டில் துறைமுகங்களை நவீனமயமாக்கும் சாகர் மாலா திட்டம் தொடங்கப்பட்டது. ஒரு சாகர் மாலா, அதாவது துறைமுகங்களை நவீனமாக்கும் திட்டம். ஒரு துறைமுகத்தை இணைப்பதற்கு ஒரு நல்ல சாலை வசதி இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த சாகர் மாலா திட்டம் 2015ல தொடங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி மிஷன் சாகர் திட்டம். என்ன பேரு? மிஷன் சாகர். இதுக்கு மேல பார்த்து சாகர் திட்டம், அடுத்து பார்க்கறது சாகர் மாலா, இங்க பார்க்கறது மிஷன் சாகர். சின்ன சின்ன வார்த்தைகள் வித்தியாசம், கவனமா இருங்க. மே 10, 2020 அன்று தொடங்கப்பட்டது மத்திய அரசினால். கோவிட்-19 டைம்ல இந்தியா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை, சரி, அதாவது ஆயுர்வேத மருந்துகள், ஆக்சிஜன், சரி, பெட், இந்த சானிடைசர், மாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையின் மூலமாக மனிதாபிமான நடவடிக்கையாக வழங்கப்பட்டது. அதுக்கு தான் என்ன பேரு? மிஷன் சாகர். மறந்துடாதீங்க. சரியா? சாகர் திட்டம், சாகர் மாலா, மிஷன் சாகர் எல்லாமே முக்கியமானது. சரிங்களா? கோவிட்-19 அதோட விரிவாக்கத்தை சொல்ல வரலாம். கோவிட்-19 அப்படின்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019. முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்ட நாடு எதுமா? சைனா. சைனாவில் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? ஹூபை மாகாணம், சரியா, ஊகான் நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த கோவிட்-19க்கு காரணமான வைரஸின் பேர் என்ன சொல்லுவாங்களா? சரிங்களா? நம்ம கோவிட்-19 கொரோனா வைரஸ் சொல்லுவோம். அதுக்கு காரணமான வைரஸுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக திருப்பி சொல்றேன், சில தேடல்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆர்வம் வரும்போது மனசுல பதியும், மறக்காது. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த ஏரியால இருந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரிங்களா? லாமிட்டியே 2026 கூட்டு ராணுவ பயிற்சி, சரியா, இந்தியா மற்றும் செஷல்ஸ் பாதுகாப்பு படைகளுக்கு இடையே மார்ச் 9 முதல் 20 வரைக்கும் 2020 வரை செஷல்ஸில் நடைபெற்றது. சமீபத்தில் நடைபெற்ற இந்த முக்கியமான கூட்டு ராணுவ பயிற்சியில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு சில செய்திகள் கொஞ்சம் பழசுமாய் தெரியும், ஆனால் இது எல்லாமே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு 10-15 நாளைக்கு அப்புறம் எடிட்டோரியல் பேஜில் சூப்பராக போடுவாங்க. மொத்தமாக வரும்போது அதை விடாமல் கரெக்டாக எடுத்து கொடுக்குறோம். அதனால நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? சூரிய கிரண் 19 அப்படிங்கிறது இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நடைபெற ஒரு கூட்டு பயிற்சி. அடுத்து யுத்த அபியாஸ் அப்படிங்கிறது, ஓகேவா, யுத்த அபியாஸ் அப்படிங்கிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்து இந்திரா அப்படின்னா இந்தியா ரஷ்யா, ஓகேவா, இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான கூட்டு பயிற்சி. அடுத்து காசிந்த் அப்படி சொல்லுவாங்களா, காசிந்த், சரியா, காசிந்த் அப்படிங்கிறது
இந்தியா மற்றும் கஜகஸ்தான் இடையில் நடைபெறும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த ஷார்ட் நேம் இருக்கல கூட்டு பயிற்சிக்கு, அதை கரெக்டா பாருங்க. அதிலே நாடுகளின் பெயரு மேக்சிமம் வந்துடும், கவனமா இருங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக இங்க பாருங்க, ஆஸ்கார் விருது வழங்கப்படும் இடம் மற்றும் ஒளிபரப்பு, சரியா, ஒளிபரப்பு செய்யப்படும் சேனலோட அந்த இடம் வந்து மாற்றப்படுகிறது. ஓகேவா? வழக்கமா ஆஸ்கார் விருது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள என்ன தியேட்டரில் வழங்கப்படும்? டால்பி தியேட்டரில் வழங்கப்படும். சரி, டால்பி தியேட்டர் சொல்லுவாங்க. அது இப்போ மாற்ற செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? 2029ஆம் ஆண்டு முதல் ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவானது ஹாலிவுட்டில் உள்ள டால்பி திரையரங்கத்தில் இருந்து இங்க தான் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரிங்களா லாஸ் ஏஞ்சல்ஸ் டவுனில் உள்ள பீகாக் திரையரங்கு இருக்கு. சரிங்களா? டால்பி தியேட்டருக்கு பதிலாக பீகாக், சரி, மயில், சரி, இந்தியாவின் தேசிய பறவை மயில் திரையரங்கத்திற்கு மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, 2002ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வந்த இந்த டால்பி திரையரங்கின் ஒப்பந்தம் முடிவடைவதால் ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவின் 101வது அந்த விழாவானது சரிங்களா 10 ஆண்டுகால ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. அதனால 101வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா எங்க நடைபெற உள்ளது? பீகாக் திரையரங்கம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மாற்றம், இந்த டெலிகாஸ்ட் பண்ற ஒரு விஷயம் மாத்திருக்கிறாங்க, ஒளிபரப்பு மாற்றம். சரிங்களா? கடந்த 50 ஆண்டுகளாக ஏபிசி அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்த அந்த நேரடி ஒளிபரப்பு உரிமையானது அந்த 101வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா எப்போ 2029ஆம் ஆண்டு முதல் யூடியூப் தளத்திற்கு மாற்றப்படுகிறது. சரி, யூடியூப்ல லைவா பண்ண போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால யூடியூப் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, யார் அறிமுகப்படுத்தினாங்க, எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போன எபிசோட்ல நான் கேள்வியை கேட்டுக்கிறேன், தொடர்ந்து பார்க்குறவங்க ஈஸியாக பதில் சொல்ல முடியும், கவனமா இருந்துங்க. சரியாமா? அடுத்தபடியாக சூப்பரான செய்தி என்னன்னு பாருங்க, உலகின் முதல் மின்மயமாக்கப்பட்ட சாலை. சரிங்களா? இடம் ஸ்வீடன். சரி, ஸ்வீடன்ல ரோட் அர்லாண்டா அப்படிங்கிற பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. பாருங்க, உலகின் முதல் மின்மயமாக்கப்பட்ட சாலை. சரிங்களா? இதுல என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாருங்க. தொழில்நுட்பம், மின்சார வாகனங்கள் செல்லும் பாதையில் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு மின்சார தண்டவாளங்கள், எலக்ட்ரிக் ரயில்ஸ் வந்து பதிக்கப்பட்டுள்ளன. அது எப்படி செயல்படுகிறதுன்னு சொல்லி பாருங்க. வாகனங்கள் இந்த தண்டவாளத்தின் மீது செல்லும் போது அதற்கு அடியில், சரிங்களா, அந்த தண்டவாளத்திற்கு அடியில் உள்ள இந்த மூவபிள் ஆர்ம் அப்படின்னு சொல்ற அந்த மின்சாரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதன் மூலம் அந்த வாகனங்கள் சார்ஜ் ஆகிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டியது, உலகின் முதல் மின்மயமாக்கப்பட்ட சாலை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நாடு எதுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வீடன். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து இந்த நியூஸ் வந்து ரெகுலராக நியூஸில் வந்துட்டே இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. சரியா? எப்பவுமே நியூஸில் வர செய்தி, ரிப்பீட்டாக வர செய்திக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்கணும்னு சொல்லுவேன். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 16th சென்சஸ். ஓகேவா? இந்தியாவில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற் கட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் தொடங்கி செப்டம்பர் 30, 2026 வரை நடைபெறும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற வருஷம் 1872. சரியா? 1872 யாரோட பேர் இல்லை? லார்ட் மேயோ அவர்கள் பேரில் தான் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது 1872. அதுக்கப்புறம் 1881 இந்தியாவோட 2வது மற்றும் இந்தியாவோட முதல் ரெகுலர் சென்சஸ், ரெகுலரா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தப்படுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 நடத்தினாங்க. அது யாரோட பேர் இல்ல? லார்ட் ரிப்பன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் சத்தா மேயோ, அடுத்து ரிப்பன். ஓகேவா? மிஸ்டர்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல பார்க்கும்போது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மேரி அப்படிங்கிற பேர்ல ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் 2 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த வருஷத்துல பார்க்கும்போது சரிங்களா 2011ஆம் ஆண்டுல, சரி, 2011ல பாத்தீங்கன்னா நமக்கு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் எப்ப நடத்திருக்கணும்? 2021ஆம் ஆண்டு நடத்திருக்க வேண்டியது. கோவிட்-19 காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியல. தற்போது நடத்த போறேன்னு சொல்லியிருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு? 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த 16ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2 கட்டங்களாக, சரி, 2 phases நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதன் முதற் கட்டம் அப்படிங்கிறது வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு. சரி, வீடு விட சென்று ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 முதல், நோட் பண்ணிக்கோங்க, எப்போ? ஏப்ரல் 1, 2026 முதல் வீடு வீடாக சென்று வீடுகளை பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி பொதுமக்களிடம் 33 கேள்விகள் கேட்கும் வகையில் அமையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் என்ன வசதிகள் இருக்குது? காங்கிரீட் வீடா, குடிசை வீடா? சரி, எத்தனை ரூம் இருக்குது? சரி, பெட்ல படிங்களா? பாய் இருக்குதா? ஃபேன் இருக்குதா? ஃப்ரிட்ஜ் இருக்கா? வீட்டில் என்ன இருக்குது? எல்லா தகவலும் கேட்கப்படும் முதற்கட்டத்தில். அதுக்கப்புறம் பிப்ரவரி 2027ஆம் ஆண்டு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு தனிநபர்கள் டேட்டா எல்லாமே பண்ண போறாங்க. எத்தனை முதியோர்கள் இருக்கிறாங்க, எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வருமானம், என்ன ஜாதி,
சரியா? அதே மாதிரி முதல் முறையாக டிஜிட்டல் வடிவத்தில் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் அரசிடம் செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே எந்த சென்சஸ்ல? 16வது சென்சஸ்ல. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா சென்சஸோட அந்த அபிஷியல் வெப்சைட் போயிட்டு தனிநபர்கள் தங்களுடைய எல்லா டேட்டாவும் அப்படியே தெரிவிக்க முடியும். இப்படி முதல் முறை இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் சொன்னது, பொதுமக்கள் தங்களை பற்றிய தகவல்களை 16 மொழிகளில் சரியா கிடைக்கும் இணையதள வசதியை பயன்படுத்தி தாமாகவே சரியா செல்ஃப் எனுமரேஷன் சொல்லுவாங்கல்ல, செய்யும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பு பணியானது ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி 45 நாட்கள் நடைபெறும். மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து தகவலை சேகரிப்பாங்க. ஞாபகம் வச்சுங்களா? அடுத்து அதான் இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் அது முடிச்சக்கப்புறம் ஜூலை 17லேருந்து 45 நாள் முடிச்சக்கப்புறம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் வீடுகள் தொடர்பான அந்த பட்டியலிடுதல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு 2ஆம் கட்டமாக 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பிடம் முதல் முறையாக, அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் முறையாக காஸ்ட் வைஸ் சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வருஷம் 1931. சரியா? சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு முறை தான் நடத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே நடத்தினது கிடையாது. சுதந்திரத்துக்கு பிறகு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்த போறாங்க. எத்தனை சென்சஸ்ல? 16வது சென்சஸ். வருஷம் மறந்துடாதீங்க, 2027ஆம் ஆண்டிற்கானது 16th சென்சஸ். இந்திய பதிவுத்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆணையராக தற்போது இருப்பவர் மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் அவர்கள், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்திய வானிலை ஆய்வுத்துறைன்னு சொல்லுவாங்க, IMD. அதனுடைய இயக்குனர் யார் தலைவர்ங்கிற சொல்லுங்க. எனக்கு கிட்டத்தட்ட இவர் பேர் மாதிரி இருக்கும், நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேடும் போது அப்படியே மனசுல நிற்கும். அதுக்கு தான் அந்த கேள்வி. IMDயின் தலைவர் யாரு? கிட்டத்தட்ட இந்த பேர் வரும், அதுக்காக சொல்றேன், கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களாமா? வேணா இதுல கூடுதலா ஒரு 2 செய்தி சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 16th சென்சஸ் இருக்குல்ல, 16ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பின்னாடி நோட்ஸ்ல வருது, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 16ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஓகேவா சின்னங்கள் 2 இருக்குது. சரி, அந்த மஸ்காட் அப்படி சொல்லுவாங்க சின்னம். அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா விகாஷ். இந்த விகாஷ் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் பாத்தீங்கன்னா ஆண்களை குறிக்கும். சரியா? ஆண்களை குறிக்கும். அதே மாதிரி பிரகதி அப்படிங்கிறது சரியா பிரகதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை குறிக்கும், மறக்கக்கூடாது. சரிங்களா? ஆண்கள் பெண்கள் 2 பேரும் குறிக்கிற மாதிரி ஒரு சின்னம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சரியா ஒரு சிறப்பு தூதராக யாரை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் உலக புகழ்பெற்ற மண் சிற்ப கலைஞர் சரி சாண்ட் ஆர்டிஸ்டான திரு சுதர்சன் பட்நாயக் அவர்கள், மறக்கக்கூடாது. சார் சுதர்சன் பட்நாயக். சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து அகைன் ஒரு ஸ்கீம். சரியா? திருப்பி சொல்றேன், நியூஸ் பேப்பர்ல எந்த ஸ்கீம் வருதோ அது எதுவுமே விடாம நம்ம கரெக்டா கொடுத்துருவோம். அதை நீ நல்லா படிச்சாலே மேக்ஸிமம் எக்ஸாம்ல சூப்பரா பண்ணிட்டு போயிடலாம் ஸ்கீம்ஸ்ல. ஓகேவா? கிசான் விகாஸ் பத்ரா சார் KVPன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 1, 1988. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி பார்த்துட்டு 1988 ஸ்கீம்ஸ் இப்போ வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த திட்டத்தின் மூலம் ஏதாச்சும் ஒரு செய்தி பேப்பர்ல வந்திருக்கும். கவர்மெண்டே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்ம தொகுத்து கொடுக்குறோம். சரியா? நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் 1, 1988 அன்று சரியா இந்திய தபால் துறையால் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? 1988ல முக்கியமான ஒரு பாலிசி வெளியிட்டாங்க மத்திய அரசு. என்ன பாலிசி 1988ல? இது ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி தொடர்படுத்தி படிக்கும்போது ஒன்று மறந்தா இன்னொன்று ஞாபகம் வரும். அதுக்காக சொல்றேன். 1988ல இந்திய அரசு பார்த்தீங்கன்னா 2வது தேசிய காடுகள் கொள்கையை வெளியிட்டிருந்தாங்க. சரியா? 2வது தேசிய காடுகள் கொள்கை. இந்த 2வது தேசிய காடுகள் கொள்கையின் முக்கியமான இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 33% என்னதா இருக்க வேண்டும்? காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியில் இருக்க வேண்டும். அதற்கான இலக்கு 2030. அந்த பாலிசி தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்ட வருஷம் 1988. அதே வருஷத்துல தான் இந்த KVP அப்படிங்கிறது இந்திய தபால் துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இது விவசாயிகளின் நீண்டகால சேமிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட திட்டமாகும். இந்திய தபால் நிலையங்களில் வழங்கப்படும் ஒரு பாதுகாப்பான ஒரு சிறிய சேமிப்பு திட்டம் சொல்லிக்கிறாங்க. 2011ஆம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டில் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. இது 115 மாதங்களில் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் 7 மாதங்களில் முதலீட்டை 7.5% வட்டி வீதத்துடன் இரட்டிப்பு ஆக்கிறது. போட்ட தொகையை டபுள் மடங்காக கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. இதற்கு குறைந்தபட்சமாக
எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000. இதற்கு உச்சவரம்பு கிடையாது. சரி, மினிமம் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 ஆண்டுகள் 6 மாதங்களுக்கு பிறகு, அதாவது 30 மாதங்களை கடந்துட்டா அப்படின்னா குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழ் நம்ம எவ்வளோ பணத்தை போட்டதுமோ அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. சரி, கிஷான் விகாஸ் பத்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விவசாயிகளுக்கான சேமிப்பு திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அகைன் ஒரு மசோதா பாருங்க, திவால் மற்றும் திவாலாகுதல் திருத்த மசோதா 2025. சரி, அந்த பாராளுமன்ற கூட்டத்தோடு நடக்கும்போது நிறைய முக்கியமான மசோதாக்களை கொண்டு வருவாங்க. அந்த மசோதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட பின்னணியும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 2026 மார்ச் 30, சரிங்களா, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல வந்தது. 2026 மார்ச் 30 அன்று நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதா. என்ன மசோதா? திவால் மற்றும் திவால் ஆகுதல் திருத்த மசோதா. இது எதுக்கு இந்த மசோதா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நோக்கம் 2016ஆம் ஆண்டு திவால் சட்டத்தை, எந்த சட்டம்? திவால் சட்டம். இந்த வருஷம் 2016ஆம் ஆண்டு திவால் சட்டத்தை வலுப்படுத்துதல், வங்கிகளின் செயல்படாத சொத்துக்களை விரைவாக மீட்பது மற்றும் கார்ப்பரேட் நிர்வாகத்தை மேம்படுத்துதல். இந்த மசோதாவானது வராக்கடன், வராக்கடனா பேட் டெப்ட் சொல்லுவாங்கல்ல, வராக்கடன், வராக்கடன், வராக்கடன் தீர்வை 150 நாட்களுக்குள் முடிக்கவும், நீதித்துறை தாமதங்களை குறைக்க, அபராதங்களை விதிக்கவும் வழிவகை செய்கிறது. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோ. திவால் சட்டம் 2016 மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக ரிப்பீட்டடா வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ரொம்ப வருஷத்துக்கு நியூஸ்ல வந்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே 1 இயரா நியூஸ்ல வருது, இன்னும் 2-3 வருஷமா இது நியூஸ்ல வரும், பார்த்துக்கோங்க. என்ன திட்டம்? ஆர்டமிஸ் திட்டம். சரி, ஆர்டமிஸ் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலாவிற்கு மீண்டும் மனிதர்களை அழைத்து செல்வதற்கு நாசா அமைப்பினால் அறிவிக்கப்பட்ட திட்டம். சரிங்களா? இதோட பின்னணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்ததான். 1969, சரிங்களா, ஜூலை 20 யாரு நிலாவில் முதல் முறையாக காலடி வச்சாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சரிங்களா? நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிலாவில் காலடி வைக்கிறாங்க, தன்னோட இடது காலை வச்சாங்க, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1969 இருந்து 1972 வரைக்கும் 6 முறை 12 மனிதர்களை, சரியா, அமெரிக்காவை சேர்ந்த 12 மனிதர்களை நிலாவில் காலடி தடம் வைக்க வச்சாங்க நாசா அமைப்பு 1972ல. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? 50 வருஷத்துக்கு மேல, 53 வருஷமா அந்த முயற்சியை எடுக்கவே இல்லை. நிலாவுக்கு மறுபடியும் மனிதர்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் மனிதர்களை நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அறிவித்த திட்டம் தான் இந்த ஆர்டமிஸ் திட்டம். தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டமிஸ்ங்கிறது ஆர்டமிஸ் 1, ஆர்டமிஸ் 2, ஆர்டமிஸ் 3 நிறைய வகைகள் இருக்குது. எல்லாமே நம்ம கிளியரா பார்க்க போறோம். பாருங்க, இது ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற திட்டமானது நிலவிற்கான நாசாவின் ஆராய்ச்சி திட்டமாகும். சரி, அந்த நாசா அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் தெரிஞ்சுக்கோங்க. நாசா முடிஞ்ச அதோட விரிவாக்கத்தை சொல்லுவாங்களா? நாசாவோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. நாசா அமைப்பு உருவாக்கப்பட்டது 1958ல. அதே 1958ல இந்தியாவை சேர்ந்த DRDO, சரியா, பாதுகாப்பு துறைக்கான முக்கியமான அமைப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், சரி, DRDOவும் நாசாவும் உருவாக்கப்பட்ட வருஷம் ஒரே வருஷம் 1958. சரிங்களா? சரி, பூமியில் இருந்து 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நிலவு. சரி, நிலா 3 இருக்குது. கிரேக்க புராணங்களின்படி அப்போலோவின் இரட்டை சகோதரி மற்றும் நிலவின் கடவுள் ஆர்டமிஸ். இந்த பேர் எதற்காக சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்புலத்தை தெரிஞ்சுக்கோங்க. கிரேக்க புராணங்களின்படி அப்போலோவின் இரட்டை சகோதரி, நிலாவோட கடவுள் என்று அழைக்கப்படுவது ஆர்டமிஸ். அதுதான் அந்த திட்டத்திற்கு அந்த பேர் வச்சுக்கிறாங்க. பனிக்கட்டி வடிவில் நீர் இருக்க வாய்ப்புள்ள நிலவில், சரியா, தென் துருவத்தை இந்தியாவின் சந்திராயன் 1 விண்கலம் முதல் முறையாக கண்டறிந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டமிஸ் திட்டத்தை, சரிங்களா, அறிவித்து மனிதர்களை மீண்டும் நிலவிற்கு நாசா அனுப்புறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முக்கியமான காரணமே இந்தியாவின் இஸ்ரோவின் சந்திராயன் திட்டம். சந்திராயன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டுல நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கு அனுப்பப்பட்டது. நிலாவின் சுற்றோட்ட பாதை சொல்லுவாங்க, ஆர்பிட்டரை சுத்திட்டு வரும்போது அதை போட்டோ எடுக்கும்போது தென் துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த மண்ணோட மண்ணா, தூசியோட தூசியா பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி துகள்கள், சரி, பனிக்கட்டியோட துகள்கள் கலந்துருக்குது. அப்போ பனிக்கட்டி துகள் இருந்தா கண்டிப்பா நிலாவில் என்ன இருந்திருக்கணும்? தண்ணீர் இருந்திருக்க வேண்டும். அப்போ ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே அங்கே இருக்குது. அப்போ மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்குது. இன்னும் நிறைய கனிம வளங்கள் இருக்குது, சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு பொறி தட்டும் போது தான் நம்ம நேரடியாக மனிதர்களே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரன் 1 திட்டத்தின் காரணமாக தான் ஆர்டமிஸ் திட்டத்தை நாசா அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதே பகுதியில் தான் அப்போ உண்மையிலே தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை அந்த பகுதியில் இறக்கி பல ஆய்வுகளை செய்ய நாசா திட்டமிட்டுள்ளது. அதுதான் ஆர்டமிஸ் திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, அதில் ஆர்டமிஸ் 1 என்னன்னு சொல்லி பாருங்க, ரொம்ப முக்கியமானதுமா. சரிங்களா? நாசாவின்
ஆளில்லா சோதனை பயணம். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளால செய்ய முடியுதா அப்படி சொல்லிட்டு ஆளில்லா சோதனை முறையில் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல இந்த ஆர்டமிஸ் 1 அப்படிங்கிற திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினாங்க நாசா அமைப்பு. சரிங்களா? அடுத்து இதுதான் முக்கியமானது பாருங்க, ஆர்டமிஸ் 2 திட்டம். சரியா? விண்வெளி வீரர்கள் நிலவை சுற்றி வருதல். சரியா? நிலாவில் காலடி வச்சு தரையிறங்காம நிலாவின் ஆர்பிட்டரை சுத்தி வருவதற்கு அந்த ஒரு முயற்சியாக ஆர்டமிஸ் 2 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. எப்போ பாருங்க, இது முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மந்த் கரண்ட் பார்க்கறதுனால அப்படி பார்க்கிறோம். ஏப்ரல் 1, 2026 அன்று அமெரிக்காவின் புளோரிடாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலம் ஏவப்பட உள்ளது. சரிங்களா? ஆர்டமிஸ் 2 திட்டத்திற்கான விண்கலங்கள். சரிங்களா? அந்த திட்டத்தில் சிறப்புகள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. 4 விண்வெளி வீரர்கள் இந்த ஓரியன் விண்கலம், என்ன விண்கலம்? ஓரியன் விண்கலத்தின் மூலமாக நிலாவை சுற்றி 10 நாட்கள் பயணிக்க உள்ளனர், குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த ராக்கெட்டின் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SLS ராக்கெட். அமெரிக்க கடற்படையின் விமானியான கமாண்டர் ரீட் வைஸ்மன் இந்த பயணத்தை வழிநடத்துவார் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பைலட்டாக விக்டர் குளோவர் செயல்படுவார். இதன் மூலம் ஒரு ஆப்பிரிக்கர் அல்லது ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர் முதல் முறையாக நிலாவில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுவட்ட பாதையில் பயணம் மேற்கொள்ள போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து முதல் கருப்பின விண்வெளி வீரர், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கூட போற கிறிஸ்டினா ஹம்பர்க் அவர்கள் நிலாவிற்கு செல்லும் முதல் பெண்மணி அப்படிங்கிற சாதனை படைக்க போறாங்க. நிலாவுக்கு போகல, நிலாவின் சுற்றுவட்ட பாதைக்கு போக போறாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான நபர் ஜெர்மி ஹான்சன், கனடா நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அமெரிக்கர் அல்லாத ஒரு நபர். ஓகேவா? நிலாவின் சுற்றுவட்ட பாதைக்கு அல்லது நிலவு பயணத்திற்கு வெற்றிகரமாக போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த சாதனை படைத்தவர் ஜெரமி ஹான்சன், கனடா நாட்டை சேர்ந்தவர். இது எல்லாமே ஆர்டமிஸ் திட்டத்தின் முக்கியமான அந்த இயல்புகள், அதோட நோக்கங்கள் எல்லாமே பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த பதிவில் மீச்சர்கள் எல்லா நோட்ஸையும் சூப்பராக கிளியராக பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.